இன்று நான் இந்த இடத்தில் நிற்கின்றேன். வட்டுவாகல் பாலம். இது எங்களோட 2009 எங்களது 30 வருட கால ஈழ விடுதலை போராட்டம் முற்று பெற்ற ஒரு இடம். இந்த இடத்தில்தான் சர்வதேச நாடுகளின் துரோகத்தனங்களாலும் அவர்களின் குழி பறிப்புகளாலும் நமது ஈழ விடுதலை போராட்டம் முற்று பெற்ற ஒரு இடம். இந்த இடம் இன்று உருக்குலைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அதான் எங்களுக்குரிய பிரச்சனை. இன்று வட்டுவாகல் பாலம் என்பது புதுப்பிக்க வேறொரு புதிய பாலம் ஒன்று தேவை என்பது 2009 யுத்த முடிவின் பின்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விடயம். அந்த 2010 பின்னர் வந்த 2015 கூட பாராளுமன்றத்தில் 1000 மில்லியன் இதற்காக ஒதுக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் அந்த நேரம் அது அனுமதிக்கப்பட்ட பொழுது அந்த முல்லைத்தீவின் அந்த மூலை தொடக்கத்தில் இருந்து இந்த முடிவு காண எந்தவித சிதைவும் இந்த பாலத்துக்கு இல்லாமல் செய்வதாகத்தான் அந்த தீர்மானம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய நிகழ்வு இங்கே என்ன நடைபெறுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த பாலத்தின் தொடக்கம்தான் நாங்கள் எமது மக்கள் சரணடைந்து இல்லாமல் செய்யப்பட்ட இடம். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மகன் இந்த இடத்தில் வைத்துத்தான் உணவு வழங்கி சுட்டுக் கொல்லப்பட்ட இடம். நெஞ்சிலே சுடப்பட்டு கொல்லப்பட்ட இடம். இந்த இடம்தான் நடேசங்கள் காவல்துறை பொறுப்பாளர் அவருடன் சேர்ந்த அவரது குடும்பம் அவருடன் சேர்ந்த பெருந்தொகையான 152க்கும் மேற்பட்ட போராளிகள் எப்படி மரணித்தார்கள் என்று தெரியாமலே காணாமலாக்கப்பட்ட இடம். இந்த இடத்தில் தான் பாலகுமாரன் தன்னுடைய மகனை வைத்துக் கொண்டு அந்த ஆலமரத்துக்கு கீழே இருந்த ஒரு அடையாளம். இன்று அவர்கள் இருவரும் இல்லை. சிறுவனாக இருந்தும் அவரும் இல்லை, அவரது தகப்பனும் இன்று இல்லை, காணாமலாக்கப்பட்ட இடம். அது மட்டுமல்ல, இந்த இடத்தில் தான் நமது மக்கள் தப்பி பிழைப்பதற்காக இந்த தண்ணியில் இறங்கி எதிர்த்தரப்பு இராணுவத்தின் சூடு வேண்டி இரத்த ரணகலமாகிய இடம். எனவே இந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் இது ஒரு அடையாளம். இந்த அடையாளம் இன்று ரகசியமாக உருக்குலைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ராஜபக்ச காலத்தில் வெளிப்படையாக நமது போராளிகளை புதைத்த அவர்களது புனித இடங்கள் அனைத்தும் இடித்து நொறுக்கப்பட்டு இல்லாமல் செய்யப்பட்டது வெளிப்படையாக. இன்று இது ரகசியமாக நமது அடையாளங்கள் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில். எனவே இதை பார்ப்பதற்கு எங்களது கட்சிகள் கூட இல்லை. தமிழரசு கட்சி இன்று ஒரு துரோக கூட்டத்தின் கையில் தான் சிக்கி இருக்கின்றது. இந்த விடயத்தில் முன்னிக்க முடியாத சுமந்திரன் அதுடன்